ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குரு கிருபா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முன்னாடி வீடியோவில் வந்து ஒரு 5 ஆர்கனைசேஷன்ஸோட சம்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ் பார்த்தோம் இல்லையா. இதுலேயும் ஒரு 5 ஆர்கனைசேஷன்ஸோட சம்மிட்ஸ் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். நேட்டோ, எபெக்கு, ஒபெக்கு, பிம்ஸ்டெக்கு, சார்க், இந்த 5 ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி இந்த 5 ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நேட்டோ சம்மிட், நார்த் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆர்கனைசேஷன். சரிங்களா, இது வந்து இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து ப்ரூசல்ஸ், பெல்ஜியமில் இருக்குது. எப்போ வந்து இந்த ஆர்கனைசேஷன் நேட்டோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா April 4, 1949. டோட்டல் மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 32 கண்ட்ரிஸ் இருக்குது. 31st மெம்பராக ஜாயின் பண்ணது வந்து ஃபின்லாண்டு. 32nd மெம்பராக ஜாயின் பண்ணது வந்து ஸ்வீடன். சரிங்களா, எந்த மெம்பர் எல்லாம் வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2019 எங்கே நடந்துச்சுன்னா யுனைடெட் கிங்டமில் நடந்துருச்சு. இது 20, 22, 23, 22லேயே வந்து பாருங்கள் மந்த்தாக நடந்திருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. 24, 25 நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது இது தானே. அப்போது 2024 ஜூலையில் வந்து வாஷிங்டன் டிசி யூஎஸ்சில் நடந்திருக்கு. 2025 வந்து நெதர்லாண்டில் நடக்க போகுது. சரிங்களா, இதில் 32 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் யூரோப் கான்டினென்ட்டில் வந்து இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகிறாங்க. நார்த் அமெரிக்கா கான்டினென்ட்டில் வந்து இவங்கெல்லாம் வந்து கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கவர் ஆகிறாங்க. நேட்டோவில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எபெக் சம்மிட் பற்றி பார்க்கலாம். ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷனுக்காக தான் இது வந்து நிறுவப்பட்டிருக்குது. இதில் டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 27 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, யார் அந்த 21 மெம்பர்ஸ்ன்னு பார்ப்போமா. யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஆஸ்திரேலியா, ப்ரூனே, ஜெருசலம், கனடா, சில்லி, சைனா, ஹாங்காங், இந்தோனேஷியா, ஜப்பான், மலேசியா, மெக்சிகோ, நியூசிலாந்து, பப்புவா நியூகினியா, பெரு, பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, சிங்கப்பூர், ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, சைனீஸ் தைப்பை, தாய்லாண்டு, அப்புறமா பாருங்கள் வியட்நாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து எபெக் சம்மிட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இதில் வந்து 2020 வந்து மலேசியாவில் நடந்திருக்குது. சரிங்களா, அப்புறம் லாஸ்ட் 2024, 25 பார்த்துக்கோங்க. லிமா, பெரு வந்து 2024 அங்கே வந்து நடக்க போகுது. 2025 வந்து சியோல், சவுத் கொரியாவில் நடக்க போகுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வர்றதும் ப்ரெசென்ட்டில் இருக்கிறதும் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சம்மிட் வந்து ஒபெக் சம்மிட். சரிங்களா, இது வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் தான் வந்து ஒபெக்குன்னு சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குதுன்னா வியன்னா, ஆஸ்திரேலியா. சரிங்களா, இதில் வந்து 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் யார் அந்த 12 மெம்பர்ஸ்ன்னு பார்ப்போம். அல்ஜீரியா, ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, ஈக்வட்டோரியல் கினியா, கபான், ஈரான், ஈராக், குவைட், லிபியா, நைஜீரியா, சவுதி அரேபியா, யுஏஇ, வெனிசுவேலா. இந்த 12 கண்ட்ரிஸ் தான் வந்து ஒபெக் நாடுகள், ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒபெக் சம்மிட் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்கள். 2008 வந்து இந்தோனேஷியா, 2019 வந்து கட்டாரு, 2020 வந்து ஈக்வடாரு, 2024 ப்ரெசென்ட் இயரில் வந்து அங்கோலாவில் நடக்க போகுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட்டில் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு வரலாம் இல்லையா. பிம்ஸ்டெக்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கோங்க. பிம்ஸ்டெக் சம்மிட்டில் வந்து பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரியல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இதோட பிம்ஸ்டெக்கோட ஃபுல் நேமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரியல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பிம்ஸ்டெக் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா June 6, 1997. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குன்னா டாக்கா. சரிங்களா, இது வந்து ஃபாரின் ரிலேஷன்ஷிப்ஸ் 10th புக் இருக்கு இல்லையா, அதில் வருது பார்த்துக்கோங்க. 11th 12th கூட இதை பற்றி எல்லாம் வரும், இந்த ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி எல்லாம் நம்மளுக்கு. இதில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். மியான்மர், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, நேபாள், இந்தியா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மெம்பர். சரியா, பிம்ஸ்டெக்கில் இந்தியா வந்து மெம்பராக இல்லையான்னு கேட்பாங்க. இட்ஸ் மெம்பர். அப்புறம் தாய்லாண்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம்மிட்ஸ் வந்து எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னு பாருங்கள். 2018 வந்து 4th கான்ஃபரன்ஸ் வந்து நேபாளில் நடந்திருக்கு, காட்மாண்டு. சரிங்களா, 2022 வந்து 5th கான்ஃபரன்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு.
இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து எம்பிபிஎஸ் நிட். சரிங்களா, எம்பிபிஎஸ் என்ஐடி நிட். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து சார்க் பற்றி பார்ப்போம். சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன்ன்றது தான் இதோட அப்ரிவேஷனு. சரிங்களா, மேட்ச்சில் கூட கேட்கலாம். ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு ஃபுல் ஃபார்ம் வந்து. சரிங்களா, இதில் வந்து 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மால்தீவ்ஸ், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாள். இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவை சுற்றி தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். நெய்பரிங் கண்ட்ரிஸ் வச்சு தான் சார்க் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து 10th புக்கில் இருக்கு இல்லையா, சோஷியல் சயின்ஸில் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சம்மிட்ஸ் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா 2022 வந்து பாகிஸ்தான் 20th சார்க் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. 2023 வந்து நேபாளில் நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா, 21st இது. இதோட ட்ரிக் வந்து எம்பிபிஎஸ் பெயின். அதில் வந்து எம்பிபிஎஸ் நிட்டுன்னு படித்தோம். இதில் வந்து பெயினாக இருக்குது. சரிங்களா, இப்போ இந்தியா வந்து எதில் வந்து மெம்பராக இருக்குது, எதில் வந்து நாட் மெம்பராக இருக்குதுன்னு பார்ப்போமா. இந்தியா இஸ் நாட் ஏ மெம்பர். G7, நேட்டோ, யூரோப்பியன் யூனியன், ஏயு, எபெக்கு, ஒபெக்கு, ஏஷியன் இதில் எல்லாத்துலேயுமே இந்தியா வந்து ஒரு மெம்பராகவே இல்லை. இந்தியா எதெல்லாம் மெம்பராக இருக்குது பாருங்கள். G20, சார்க்கு, பிரிக்ஸு, நேமு, பிம்ஸ்டெக்கு, SCO இதில் எல்லாமே வந்து இந்தியா வந்து ஒரு மெம்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. இதில் வந்து கொஷின்ஸ் வந்து ஷூட் அவுட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.